வணக்கம் ரசிகர்களே, மீண்டும் கண்டுபிடிச்ச அங்கத்துல சந்திக்கிறோம். எப்பொழுதும் போல உங்களுக்கு சில துணுக்குகள். சென்ற வாரத்துல டேஷ்போர்ட் அப்படின்ற விஷயத்துல நீங்க நேரடியாக அந்த ஜிபிஎஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அது அவ்வளவு பாதுகாப்பான அம்சம் இல்லை அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்ப புதிய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டெக்ஸ்டிங், அதாவது நீங்க நேரடியா வாய்ஸ் மூலமா ஒரு டெக்ஸ்டிங் செஞ்சீங்கன்னா உங்களோட மைண்ட் நேரடியா ரோட்ல இருக்காது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த துணுக்கு சோனி நிறுவனத்தின் புதிய கைபேசி எக்ஸ்பீரியா Z Ultra அப்படின்ற ஒரு கைபேசியை வெகு விரைவில் அவங்க வெளியிட போறாங்க. ஐபோன் மற்ற சாம்சங் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் சலைச்சவங்க இல்ல சோனின்னு சொல்லி இன்னும் அவங்க கூடயே வராங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில சசி இந்த Facebook அப்படின்ற அம்சம் எல்லார் வாழ்க்கையிலும் ஒன்றிணைந்த ஒரு அம்சமாயிருச்சு. அதுல எல்லா விதமான தேவைகளும் நம்ம பூர்த்தி செய்கிறோம். ஆனா அதுல அந்த பாதுகாப்பு அப்படின்றத பத்தி நிறைய பேர் கவலைப்படுறதா எனக்கு தெரியல. அப்படி படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது முக்கியமான ஒரு விஷயம். அப்படி படாதவங்க எதையெல்லாம் நீங்க கவனிக்கணும், அதுல முக்கியமா அந்த படங்கள் உங்களுடைய போஸ்ட் இதெல்லாம் போடும் பொழுது எப்படி பாதுகாப்பா உங்களுக்கு தேவையானவர்களுக்கு மட்டும் அது போய் அடையணும், இல்ல இவங்கெல்லாம் பார்க்க கூடாது, இது இவங்களுக்கெல்லாம் அடையக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரைவசி செட்டிங் ஒண்ணு இருக்கு. அதன் மூலமா இதை நீங்க செய்யலாம். முதல்ல எப்படி இந்த போஸ்ட் அப்புறம் போட்டோ இதை எப்படி நீங்க பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட்டா இருந்தாலும் சரி, ஒரு நோட்டா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சாதாரணமா உங்களோட புகைப்படத்தை அங்க போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கணும், பை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்கும் அது தெரிகிற மாதிரி தான் அந்த செட்டிங் இருக்கும். இதை எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் புறத்துல ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் செஞ்சீங்கன்னா கஸ்டம் அப்படின்ற ஒரு செட்டிங் இருக்கும். அந்த கஸ்டம் வழியா நீங்க யாருக்கு இந்த படத்தை காட்ட போறீங்க, யாருக்கு இந்த போஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு ஒரு செட்டிங்கை நீங்க செய்யலாம். அதே சமயத்துல எல்லாரும் பார்க்கலாம், ஆனா சில பேர் மட்டும் பார்க்க கூடாது, சில குழுவினர் மட்டும் இதை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இதை ஹைட் செய்யலாம். அதை தவிர இப்ப ஒரு ஆல்பம் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு குரூப் ஆஃப் போட்டோஸ் இருக்கு, இதை எப்படி அவங்க தவிர்க்கிறது, மற்றவங்களுக்கு அது போய் அடையக்கூடாது அது சொன்னது போல இவங்கெல்லாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனிப்பட்ட அந்த குரூப்பை நீங்க அதே செட்டிங் அந்த குரூப்புக்கு நீங்க செய்யலாம். இருந்தாலும் இப்படி அந்த குரூப்ல உள்ளவங்க எல்லாத்தையும் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு தடை செஞ்சாலும் யாராவது உங்களை டேக் பண்ணிருந்தாங்கன்னா மற்றவங்களும் உங்களை பார்க்கலாம். அதையும் நீங்க தவிர்க்கணும்னா வேற வழி இல்லை. சசி சொன்னது போல ஒவ்வொரு படமா தான் நீங்க போயிட்டு அந்த செட்டிங்கை செய்ய வேண்டி இருக்கிறது. இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பண்ணி எப்படின்னா, சாதாரணமா பார்த்தோம்னா இது ஆர்டிஸ்ட் இவங்க செஞ்சிருப்பாங்க, பிரபலமானவங்க இதை செஞ்சிருப்பாங்க. எல்லா போஸ்ட் எல்லா படங்களையும் பிரைவேட்டா வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லாதவங்க அல்லது அவங்கள தெரியாதவங்க எந்த ஒரு படத்தையோ எந்த ஒரு போஸ்டிங் எந்த ஒரு தகவலையும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரைவசி செட்டிங்கை அவங்க செஞ்சிருப்பாங்க. இது வழியா பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த நேரத்திலையும் உங்களுடைய தகவல் மற்றவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க செட் செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சசி, இந்த பிரைவசி செட்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது ஒரு முறை மாற்றுறது, அது ஒரு வாட்டி நீ செஞ்சுட்டா போதும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இதற்கு முன்ன நிறைய தடவை அவங்க அதை மாத்தி செஞ்சிருக்காங்க. அடிக்கடி தேவையான அது மார்க்கெட்டிங் நீட் இருக்கோ அல்லது உலகத்துல இந்த தேவை அப்படின்ற பட்சத்துல இப்ப வயது குறைக்கலாம். இதுக்கு முன்ன வயது கூட இருந்துச்சு, அப்புறம் 13 வயதாச்சு, இப்படி நிறைய மாற்றங்களை அவங்க செய்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இன்றைய நிலைக்கு இந்த செட்டிங் போதுமானது. நாளடைவில் இப்ப வேற எது மாற்றங்கள் எது வந்தோம்னா நிச்சயம் நம்ம நிகழ்ச்சியில உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இதற்கு முன்ன இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத நிலை, இன்னைக்கு தான் பாக்குறீங்க இப்படி ஒரு பிரைவசி செட்டிங் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு முன்ன நான் போட்ட போஸ்ட், இதுக்கு முன்ன நான் போட்ட படங்கள் இவையெல்லாம் எப்படி எடிட் செய்யுது, அப்ப நான் ஒன்னொன்னா போயிட்டு எடிட் பண்ணணுமா, ஒவ்வொன்னா போய் மாத்தணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி இந்த Facebook கொடுத்திருக்காங்க. அதே செட்டிங் போயிட்டு லிமிட் ஓல்ட் போஸ்ட் அப்படின்னா இதற்கு முன்ன நீங்க போட்ட எல்லா போஸ்டும் எல்லா படங்களும் நீங்க இந்த செட்டிங்கை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல who can see your future post அப்படின்ற ஒரு செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி நீங்க செட் செய்யலாம். சாதாரணமா உங்களுடைய அலுவலகத்துல இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம், அல்லது உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம், அல்லது ரிலேட்டிவ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு டிஃபால்ட் செட்டிங்கை செஞ்சீங்கன்னா எந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, அதை உங்களுடைய Facebookல நீங்க போடும் பொழுது இவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இதை நீங்க கஷ்டமா போய் மாத்தினா மட்டுமே மற்றவர்களுக்கு தெரிய மாதிரி நீங்க செய்யலாம். ஆக சசி, மிக முக்கியமான அம்சம், இந்த உலகத்திலே மிக முக்கியமான இந்த அம்சமா இருக்கு, பல இளைஞர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்ற ஒரு அம்சத்தை நம்ம இன்னைக்கு தெரிவுபடுத்தியிருக்கோம் அப்படின்ற மன திருப்தியோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாண்டியன், நான் சசிகுமார்.